பொதுவாகவே மாதவிடாய் காலத்தில் உடலுறவு வச்சுக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இதை பற்றி மற்றவங்க கிட்ட கேட்டோன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்லுவாங்க. உண்மையிலேயே மாதவிடாய் காலத்தில் தாம்பத்தியம் வச்சுக்கலாமா கூடாதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மாதவிடாய் காலத்தில் நிறைய பெண்களுக்கு கடுமையான வயிற்று வலி இருக்கும். அதனால் அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனால் மாதவிடாய் காலத்தில் உடலுறவில் ஈடுபடும் போது அவங்க உடம்புலேருந்து வெளிப்படுற எண்டோர்ஃபின்கள் வயிற்று வலி அப்புறம் இந்த காலத்தில் ஏற்படுற மன அழுத்தத்திலிருந்து உடனடி நிவாரணம் தரும். நிறைய பேருக்கு மாதவிடாய் சுழற்சியில் வெளிவர ரத்தம் அஸ்தமானது அப்படிங்கிற தாட் இருக்கு. அதில் நோய் கிருமிகளை கொண்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அது ரொம்ப தவறு. மாதவிடாய் காலத்தில் வெளிவர்ற ரத்தத்தில் உடம்புல அதிகம் பயன்படுத்தப்படாமல் இருந்த ஆரோக்கியமான ரத்தமும் அப்புறம் திசுக்களும் தான் இருக்கும். நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாமல் இருக்கிறதுனால மாதவிடாய் சுழற்சியின் போது அது வெளியில் தள்ளப்படுது. மாதவிடாய் காலத்தில் உடலுறவில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் மற்ற நேரங்களை விட சற்று அதிகமான அளவில் ரத்த கசிவு இருக்கும். அதிலும் அதுவரை அளவாக ரத்த கசிவு ஏற்பட்டிருந்தாலும் உடலுறவில் ஈடுபட்டதுக்கு அப்புறமா அதிகமாக வெளிவரும். ஏன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பையோட மாசுக்கள் வேகமாக வெளியே தள்ளப்பட்டு அந்த ரத்த கசிவு ஏற்படுற நாட்கள் குறையும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 days ப்ளீடிங் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் மாதவிடாய் டைமில் உடலுறவு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது 5 daysல அந்த ப்ளீடிங் நின்றும். அதே மாதிரி மாதவிடாய் காலத்தில் உடலுறவில் ஏற்படும் போது பெண்களுக்கு பாலுணர்ச்சி அதிகம் தூண்டப்படுவதோட அவங்களுக்கு அந்த உடலுறவில் ஈடுபடுறதுக்கான தாட்டும் ஜாஸ்தி இருக்கும்னு சொல்கிறாங்க. மாதவிடாய் காலத்தில் உடலுறவில் ஈடுபடும் போது பாலியல் நோய்கள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் ரத்தத்தை வெளியே தள்ளுறதுக்கு கருப்பை வாய் கொஞ்சம் அதிகமாக திறந்திருக்கும். அதனால பாலியல் நோய்களுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த காலத்தில் பாதுகாப்பான உடலுறவில் ஈடுபடணும். அதே மாதிரி மாதவிடாய் சுழற்சியில் 3 இல்லைன்னா 4ஆம் நாட்களில் உடலுறவில் ஈடுபட்டாலும் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு முறை விந்தணு பெண்களோட உடம்புல போயிடுச்சுன்னு சொன்னால் அது 7 நாட்கள் வரைக்கும் மேக்சிமம் உயிர் வாழும். இதனால் 28 நாட்கள் இல்லைன்னா அது குறைந்த காலம் மாதவிடாய் சுழற்சியை கொண்டவங்களா இருந்தாங்கன்னு சொன்னால் கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதே மாதிரி மாதவிடாய் காலத்தில் உடலுறவு அப்படிங்கிறது அது ஒவ்வொரு பெண்ணோட தனிப்பட்ட விருப்பம். இந்த காலத்தில் உடலுறவு வச்சுக்கிறது நல்லதுன்னு சொன்னாலும் கூட கட்டாயம் உடலுறவு கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லா பெண்களோட உடல்நிலையும் அதுக்கு ஒத்து வராது. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த டைம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்டொமக் பெயின் இருக்கும். ஸோ இந்த டைம் ஜென்ஸ் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தாம்பத்தியம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் கம்பல் பண்ணுறது ரொம்பவுமே தவறு. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.